கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சில விஷயம் இப்படி சூப்பராக நடக்கணும், ஒரு சில விஷயம் இப்படி சொதப்போம் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் நம்மளோட கையில் கிடையாது, காலத்தின் கையில் தான் இருக்குது. இப்படி கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்க காலக்கூத்து திரைப்படத்தோடைய டீம் மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம். காலக்கூத்து கேட்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு நல்ல ஒரு பேரோட இருக்கு. அண்ட் இதுல வந்து 2 ஹீரோ 2 ஹீரோயின்ஸ் அண்ட் மட்டும் இல்லாம மதுரை பாஷை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். காலக்கூத்து ஆக்சுவலாக நம்மளோட டே டு டே லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நம்ம பார்க்குற மனுஷங்கள் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது விஷயம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணி அதே நேரத்தில் வந்து தேவையான விஷயங்களாகவும் அதை சின்ன ப்ரெசன்டேஷனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்றதை பண்ணது தான் காலக்கூத்து. அண்ட் கலை, இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த ஹீரோ என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறாரு, எந்த லெவலுக்கு பேசப்படுவார்ன்றதை சொல்லுங்கள். ஹரி அப்படின்னு என் கேரக்டர் பேர். இது வந்து ரொம்ப நிறைய பசங்க வந்து அவங்கள கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலையே செய்யாமல் சும்மா வெட்டியாக சுற்றுறது தான் நிறைய பேர் நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன்தான் ஹரி. ஸோ வந்து ஜாலியாக எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காமல் இவனுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக துரத்திலாம் லவ் பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அவங்க லவ். ஸோ அதேமாதிரி அவங்க அப்பாவையும் ரொம்ப அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவான். ஸோ தங்கச்சி எல்லாமே ஸோ ரொம்ப கேஷுவலாக இருப்பான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் சும்மா வெட்டியாக சுற்றிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஸோ வந்து இது ரொம்ப நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி அப்படியே நிறைய சைலண்ட்டாக, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பாடி லாங்குவேஜெல்லாம் ரொம்ப பெரிய ஒர்க் இல்லாமல், மதியான கூட்டம் மெட்ராஸ், அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி இப்போ தானே சேர்ந்த கூட்டம்ல கொஞ்சம் நார்மல் லோக்கல் பை மாதிரி, மற்றதெல்லாம் ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி தான் பண்ணிருந்தோம். ஸோ அதுலேருந்து இந்த ஜானர் கொஞ்சம் பயங்கர கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். மெயின் பிளாட் வந்து இந்த 2 ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ஃபேமிலி அப்படி போவோம். ஆனால் என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு பிடிக்கும்ல. சில பேர் டக்குன்னு பார்த்தோன்னே படத்தில் வந்து படம் சூப்பராக இருக்கும், பட் ஆனால் கேரக்டர் டக்குன்னு பிடிக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கேரக்டர் பயமாக பிடிக்கும். இந்த படத்தில் வந்து 2 அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு மட்டும் சொல்லாமல் 2 சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டார்ட் வித் சிருஷ்டி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டரைசேஷன் என்ன? கேரக்டர் என்னன்னா தட் ஹர் நேம் இஸ் ரேவதி அண்ட் மதுரையில் இருக்கிறத பொண்ணு. அண்ட் ஷீ இஸ் லைக் வெரி இன்னோசன்ட், காம் அண்ட் வெரி ஸ்வீட். ஸோ அந்த மரியாதை கொடுக்குறத பொண்ணு, வாங்க போங்க உட்காருங்க அந்த மாதிரி. அது சிருஷ்டிக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குமோ? இல்லையே, இல்லை நோ. ஓகே, ஸோ யா, அந்த பொய்டிக்காக இருந்துச்சு. ஸோ சூப்பர். அண்ட் உங்களோட கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து இது மதுரை அப்படின்றதால, பேக்ரவுண்டுன்றதால ஒரு சிட்டி கேர்ளாக வரேன். லைக் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள். என்னோட பேரா கலை பண்ணியிருக்காரு. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அதாவது டிப்பிக்கலாக ஒரு லவ் வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்காது. ரொம்ப யதார்த்தமான ஒரு லவ், ரொம்ப யதார்த்தமான லவ். அது இந்த காலத்தோடு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம நினைப்போம்ல ஒரு டிப்பிக்கல் லவ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யதார்த்தத்தில் கூட. பட் இதில் வந்து ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம். எங்களுக்குள்ளே அந்த லவ்லாம் இருக்கும். பட் ஒரு 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 சண்டையிலே இருப்போம், நீயா நானா அப்படின்ற ஒரு டீஸ் பண்ணுற மாதிரியான டீஸ் பண்ணுறது. உன்னை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா. அதுவும் வந்து மதுரைக்கு அந்த ஸ்லாங்கில் அந்த ஒரு இது இருக்குது. நீ சொல்ல மாட்டியா, அது நல்லா இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீன் நான் பண்ணுறேன் படத்தில். இவர் வந்து காலேஜ் வாசலில் நிற்பார், படப்படன்னு பேசுவேன். ஸோ அதுதான் என்னோடய கேரக்டர், படப்படன்னு திட்டுவேன். ஸோ அது அது வந்து சிங்கிள் டேக்கில் பண்ணோன்னு நினைக்கிறேன் நான். இட் வாஸ் ஸோ, என்ன சொல்கிறது, எனக்கு இந்த லாங்குவேஜ் கூட ரொம்ப பிடிக்கும். அந்த மதுரை பாஷை பேசுகிற ஸ்லாங்கு. ஓவரால் இந்த கேரக்டர்ஸே ரொம்ப யுனிக் கேரக்டர்ஸ். லைக் என்னோடது, கலை, பிரசன்னா, சிருஷ்டி, எல்லாருக்குமே வேறு வேறு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜஸ்டின், இப்போ தமிழில் மட்டும் இல்லாமல் வேறு மொழிகளுக்கும் நீங்கள் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் காலக்கூத்து திரைப்படத்தில் என்ன மாதிரியான மியூசிக் நீங்கள் புதுசாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மியூசிக் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்தை பற்றி. இந்த படத்தில் எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்தது என்னென்னா, எல்லா பாட்டுமே சோல்ஃபுல்லான சாங்ஸ். அதாவது என்னென்னா எல்லாமே ஸ்லோ ஃபேஸில் இருக்கும் சாங்கு டியூனாக கேட்டிங்கன்னா. ஆனால் ஸோ அதுதான் 2 பேருமே நிறைய டியூன்ஸ் பண்ணோம். ஏன்னா அது படத்தோடு இருக்கணும், அதே டைம் படத்தோட ஃபேஸை வந்து ஸ்லோவாக்கிடக்கூடாது. அப்படி தான் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நம்பர்ஸ் இருந்துச்சு சாங்கு. அப்புறம் இன்னொன்று ஆட் ஆச்சு, 6 ஆச்சு ஆர்ஆர் பண்ணுறப்போ.
ஆனால் படம் நான் பார்த்தப்போ வந்து சாங் வரப்போ வந்து அந்த ஒரு எதுவும் தெரில, இன்னொன்று கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அந்த ஒரு இதுக்காக நிறையா பண்ணியிருந்தோம் டியூன். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கும் பிரசனாக்கும் உள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பற்றியோ இல்லை வந்து உங்களுக்குள்ள அந்த அழகான சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் வெரி கான்ட்ராஸ்ட் டு தேர் லவ் ஸ்டோரி. ஸோ நம்ம லவ் ஸ்டோரியிலனா ரொம்ப மரியாதை இருக்குது. ஸோ ஈவன் ப்ரப்போஸ் பண்ணுற டைமில் நான் கேட்டுட்டு ப்ரப்போஸ் இருக்குது, லைக் தட் ப்ரப்போசல், தட் லவ் சீன்ஸ் அண்ட் பார்வை, தட் யூனோ தட் ஹோல் லவ் சீன் இஸ் த்ரூ த ஐஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது தட் ரிலேஷன்ஷிப். பிரசன்னா சர்ஸ் கேரக்டர் இஸ் வெரி ரிஜிட், ரூட் அண்ட் அப்புறம் ரொம்ப ஃபார்வர்டாக இருக்காங்க, லைக் வெரி ஸ்ட்ராங். அண்ட் என்னோட அப்படி அப்போசிட் லைக் வெரி லைக் யூனோ ஸ்வீட் and very innocent. So and the match, if you see us together, and that combination looks so sweet and very nice, that feeling, the whole. ரொம்ப கேஷுவலான ஒரு பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க, அது என்ன விஷயம்? மதுரையில் இருக்க ஒரு டவுனில் இருக்க ஒரு 2 பசங்களை பற்றின ஒரு கதை. ஸோ ஒரு எல்லாமே ரொம்ப கேஷுவல் அட்டன் பண்ணுற ஒரு பையன், எல்லாமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுற ஒரு பையன். ஸோ அதுதான் பிரசன்னா அண்ணன் கேரக்டர். எந்த வந்து ஜாலியாக இவங்க 2 பேரும் லவ் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் லவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வேல தான் ஆரம்பிக்கும். எடுத்தோடனே ஃபஸ்ட் சீனே நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிருக்க மாதிரி தான் வரும். எங்கள் லவ் வந்து அப்படியே ஏட்டிக்கு போட்டிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் பயங்கரமாக. ஸோ அவங்களுக்கு வந்து அது கதை நகர தான் இவங்க வந்து பிரசன்னா லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு காவிய காதலாக இருக்கும். வந்து இதுமாரி இப்போ இவங்க ஃபேமிலி இருக்கும், எங்கள் ஃபேமிலி, அப்புறம் பிரசன்னா ஃபேமிலி, ஸோ சுஷ்டி ஃபேமிலி. ஸோ இவங்க ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல என்டர்டெய்னர். இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு சிம்பிள் லைன் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் லைன். ஒரு நார்மலாக ஒரு 2 பேர் லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க லவ்னால என்ன நடக்குது, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போகுது எல்லாமே. பட் அது ஒரு மேக்கிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளேனா கொஞ்சம் அதே ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே, டயலாக், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இது சங்கர் வந்து ஆக்சுவலாக ஒரு மதுரையில் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இதை காமிச்சிருக்காங்களான்றது வந்து நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்மளே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ளீஸிங்காக தோணும்ல, நல்லா இருக்குது செம்மையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ அது சாங்ஸும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஜஸ்ட்னு அது அப்புறம் நம்ம எடிட்டர் செல்வா அவர் எல்லாமே ஆக்சுவலாக இந்த டீம் வந்து எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் மாதிரி கிடச்சிது. ஸோ வந்து ஒர்க் பண்ணும்போதே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ மதுரை வந்து ஒரு சொந்த ஊர். ஸோ அதனால் ஜாலியாக பண்ணோம். ஸோ டெய்லி நிறைய இடத்துல கொண்டு போய் சாப்பிட வச்சே தான் குண்டாகிட்டார் அந்த மாதிரி. மற்றபடி நான் கொஞ்சம் ஒல்லியாக தான் போனோம். டெய்லி ஒரு மெஸ்லேருந்து சாப்பாடு வந்துடும். படம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த படத்தில் நடிக்கும்போதே எந்தெந்த இடங்களில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய ரியல் லைஃப்லையும் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? தன்ஷிகா? இல்லை, ஜென்ரலாகவே எமோஷன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தானே. லைக் அழுவ, சோகம், சந்தோஷம், லவ். கண்டிப்பாக ஒவ்வொரு தருணம் எந்த சீன் நடிக்கிறோம், இப்போ சோகமான சீன் நடிக்கிறோன்னா நம்ம சோகமாக நடிப்போம். லவ் அப்படின்னு வரும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணி நடிப்போம். ஸோ அப்படி தான் எல்லா கேரக்டர்ஸ், எந்த கேரக்டர்ஸ் எடுத்தாலும் இந்த எமோஷன்ஸில் தான் ட்ராவல் ஆகும். ஆமாம், யூ கேன் ரிலேட் ஈஸிலி. நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிட்டீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு மதுரை படம் நடித்தேன், மதையானை கூட்டம்னு ஒரு படம் நடித்தேன். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ், ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஃபுல்லாகவே சென்னை. ஸோ வந்து இப்போ ஒரு மதுரை போயிட்டு மதுரை ஸ்லாங், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பயங்கர ஒரு ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இதில் வந்து அது வந்து ரொம்ப பக்கா கிராமத்தானா இருப்பாங்க அந்த படத்தில் மதையானை கூட்டம். ஸோ இது வந்து கொஞ்சம் டவுன் பையன். பட் ஆனால் அவனுக்கு உண்டான அந்த நக்கல், சைலண்ட்டான வந்து ஒரு எகத்தாலம் எல்லாமே இருக்கும். ஸோ அவன் வந்து நக்கல் அடிப்பான். ஸோ அவன் ஸ்லாங், அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது, கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒரு ஆக்டிங்கில். சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஓவர்டூ பண்ண முடியாது, அப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது இந்த கேரக்டர். ஸோ அதனால் இந்த கேரக்டர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாரும் ஈஸியாக பிடிக்கும். நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க இந்த ஸ்டோரி கூட, உங்களுடைய ஸ்டோரி? ஹர் இன்னோசென்ஸ், ரேவதியோட இன்னோசென்ஸ் அண்ட் ஆனெஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் ரிலேட் பண்ண முடியும். அது ஆத்தென்சிட்டி, ஆர்கானிக் இருந்துச்சு. அந்த மதுரையோட பொண்ணு எப்படி இருப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு அந்த பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரக்டர்ஸ் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பிரசன்னாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கலையாக இருக்கட்டும், தன்ஷிகா, சிருஷ்டி, இவங்க 4 பேருமே வந்து எங்கெங்கே இருந்தோ வந்த மாதிரி இருக்குது. இந்த 4 கேரக்டர்ஸையும் நீங்கள் எப்படி அந்த காஸ்டிங்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணாதவங்க பிக் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக இருந்தது. அப்போ அவங்கவுங்க அந்தந்த கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாகவே இருந்தாங்க. ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணோன்னா யாருக்கெல்லாம் அந்த சேஞ்ச் ஓவர் அடாப்ட் ஆகும்னு சொல்லி ஒரு மைண்டில் யோசிப்போம்ல, அந்த மாதிரி இவங்கெல்லாம் தாட் பண்ணுறப்ப இவங்களுக்குலாம் அந்த சேஞ்ச் ஓவர் அடாப்ட் ஆகும்.
சில விஷயங்களும் கேரி பண்ணுற விஷயங்களும் ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆகுது. அதை கேரி பண்ணுற ஸ்ட்ரென்த்தும் உள்ள ஆளாக இருக்கணும். நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம், அடாப்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம யாரையோ மாற்றி காட்டணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் கொடுக்குறப்ப அந்த அந்த அதில் உள்ள அந்த ஸ்ட்ரென்த்தையும் தாங்கணும். அந்த மாதிரியாக இருக்கிறப்ப இவங்க எல்லாருமே ரொம்ப ஆப்டாகவும் இருந்தாங்க, ரொம்ப ஃபிட்டாகவும் இருந்தாங்க. இதை தாண்டின ஒரு கேஸ்டிங் இப்போ யோசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. முன்னாடி ஆப்ஷன் எல்லாமே யோசிப்போம், எல்லாமே பண்ணுவோம். பட் இப்போ ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு ப்ராஜெக்டாக பார்த்ததுக்கப்புறம் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் பண்ணியிருக்கோம், பர்ஃபெக்ட் க்ரூ பண்ணியிருக்கோம். ரொம்ப மேஜராக அந்த க்ரூவை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றப்ப எல்லாருமே எனக்கு முன்னாடி படம் பண்ணவங்க தான் என் க்ரூவில் வந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி சங்கர் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக கூட இருந்தார். ஜஸ்டினோட ரிசப்ஷன், அவர் எனக்கு நம்பர் ஆஃப் டியூன்ஸ் கொடுத்தது, அந்த ஒர்க் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்து. செல்வா எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியன் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே ஒரு டெக்னீஷியன்ஸாக இன்ட்ரடியூஸ் ஆனோம். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கு இந்த படம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு. எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எல்லாருமே அந்த ஒரு வேர்ஜில் நிற்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன இந்த ப்ராஜெக்ட்லேருந்து என்ன நெக்ஸ்ட்டு அப்படின்னு இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவான மூவாக இருக்குன்றதுக்காக ஹோப் பண்ணி. ஜஸ்டின் அவர்களுடைய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களையுமே வந்து குட்டி குட்டி இடங்களில் கூட நம்ம ரசிக்க முடியும். அந்த மாதிரி இந்த படத்தில் எந்தெந்த இடங்களில் வந்து ரொம்ப ரசிப்பாங்க? இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக அது சொல்லாமல் தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டாக ஆர்ஆரை பார்த்தப்போ வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணும்ல. சில படங்கள் வந்து அடுத்து என்னன்ற ஒரு இதை வந்து கதைக்குள்ளே போக வைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியான இவங்க லவர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த இது எல்லாமே போகும். ஃபஸ்ட்டு இவர் என்னென்னா ரொம்ப தெளிவாக இருந்தாப்புல, இவங்க தான் வேணும். ஸோ அந்த இதில் வந்து அவரை பாராட்டலாம். எல்லாத்துக்குமே ஆர்டிஸ்ட்டை தாண்டி இவங்க எல்லாமே இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணாங்க. ஸோ படமாக பார்க்குறப்ப இவங்க எல்லாருமே அந்த கேரக்டரில் வந்து பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. வேறு யாரையும் நீங்கள் ஆப்ஷனாக யோசித்து பார்க்க முடியாது. அப்புறம் எனக்கு மியூசிக்கில் பிடிச்சது வந்து செகண்ட் ஆஃப் சூப்பராக அந்த ஒரு ஹோல்ட் பண்ணியிருப்பார். அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில். ஓகே, ஸோ டைரக்டர்ஸோட டச் அப்படின்னு வந்து ஒவ்வொரு படத்துலையுமே நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும் பொழுது இதுதான் டைரக்டரோட டச், நாகராஜன் அவங்களோட டச் அப்படின்னா எதை சொல்வீங்க நீங்கள்? டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சு மட்டும்தான் படம் எடுப்பார். மதுரையில் வந்து ஒரு டிப்பிக்கலாக, நானும் மதுரை தான், அது ஒரு இந்த ஜாலியாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு சேட்டை, அதை வந்து அவர் பண்ணுவார் இந்த படத்துல. இதில் வந்து யாரோட சேட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுங்கள்? பிரசன்னாவதா, கலைதா, தன்ஷிகாதா, சிருஷ்டிதா, யாரோட சேட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது? ஏன்னா நிறைய படங்கள் சிருஷ்டி வந்து சேட்டையின் உச்சம். இது படத்தில் கலை இருந்ததுக்காக தான் நான் கொஞ்சம் குவைட்டாக இருந்துச்சு. இல்லை ஆமாம், எல்லா படங்களுமே வந்து சிருஷ்டியோட சேட்டை மிரட்டு வரல கலை ரொம்ப அங்கே போய் உட்காரு அப்படி சொல்லுவார். அப்படியே ஏன்னா அந்த ஒரு சீன்ல இல்ல ஒரு சீன்ல இருக்கு, he will come and shout at me. அந்த பாருங்க எவ்வளோ நைஸ், it was so original what he did. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னும் இன்னொரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாகவே திட்டி விட சொன்னாங்க டேரக்டர், அதனால திட்டினேன். ஒரே டைம்ல 2 படம் நடிச்சிருக்கேன். ஓகே, hey you are busy only, no, that's a good thing. Why what busy? ஜாலியாக அவர் வந்து கலகலன்னு பேசுவார். இப்போ எப்படி இருக்கார் அது மாதிரி தான் இந்த கேரக்டர். என்ன இதில் கொஞ்சம் இன்னும் நேரில் பார்க்க முடியாத சில டைமென்ஷன்ஸ் எல்லாம் படத்தில் பார்க்க முடிஞ்சது. அப்போ வந்து உங்களோட ஒவ்வொரு டைமென்ஷன், உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டோமோ. அவ்வளோ ஒர்த்து இல்லை, அவ்வளோ ஒர்த்து இல்லை. அவங்க நோட் பண்ணல, நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்பெஷல் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஊரை புரியாத, ஒரு வாழ்வியலை புரியாதவங்க வந்து அந்த ஊரை பற்றி எடுக்க முடியாது அப்படின்வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர புதுசாக இருந்தது. இப்போ நேட்டிவிட்டியான படனாலே நம்ம ஒரு மைண்ட் ஃபுல்லாக ஒரு கிராம ஃபீல் தான் வரும். ஸோ அதை பிரேக் பண்ணி ஸோ அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்ன்றதால ஸோ வந்து சூப்பராக அதை கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆனால் அதான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் லைனு, சிம்பிள் பிளாட்டு, ஒரு அழகான இது ஒரு கதையாக சொல்லி பயங்கரமான கதை, வித்தியாசமான படம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமான படம். பட் ஆனால் மேக்கிங் ஆகும், அது உள்ளே பார்க்கும்போது நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஒரு லைஃபாக இருக்கும், ஸோ ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த 4 மெயின் கேரக்டர்ஸ் தாண்டி உங்கள் கூட வேறு யாரில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டாக இவர் மகேந்திரன் நடிச்சிருக்காரு. ஸோ நானும் அவர் தான் ஃபுல்லாக ஒரு கால் ஒரு சின்ன பசங்கள்லாம் கலாய் வாங்க அந்த மாதிரி இருப்பார். எங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பிரச்சனை, அதுக்கப்புறம் மகேந்திரன், எங்கள் 3 பேர் தான். நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு மொட்டை மாடியில் தான் அவர் மீட் பண்ணுவோம், அடிப்படும். ஸோ அவரோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா நானும் அவரும் அதிகமாக பேசிக்க மாட்டோம். வந்து
இப்போ ஒரு பிரசனாவோட லவ்வுக்காக வந்து நாங்கள் வந்து பேசி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீட் பண்ணுறதுக்காக போவேன். ஸோ அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் ஒரு டேரக்டாக பேசிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சரி ஒரு வேலை இருக்க வந்து எனக்காக வந்து பேசி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேசுவேன். ஸோ அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். அப்புறம் சிஸ்டர் ரோலு, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கும். மாமா, அது அந்த ஃபேமிலியோட லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பற்றி சொல்லுங்கள் சார். கேமராமேன் சங்கர் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஏன்னா அப்போ அவர் வந்து ஜெயிச்சிட்டார், படமாக ஜெயிச்சிட்டாரு. நான் ரொம்ப எனக்கு சினிமாவோட பேக்கப் எதுவுமே கிடையாது. அப்போ அவருக்கு வேறு படங்கள்லாம் இருந்துச்சு. அவர் நினச்சிருந்தா வேறு படங்கள் பண்ணியிருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் அப்படின்லாம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் என்னையும் நான் சொன்ன கதையும் எதை வச்சு நம்பினான்னு தெரியல. பட் அந்த பிலீஃப் வந்து எனக்கு அவர் மேலே 100% இருந்துச்சு. அவருக்கு எனக்கு மேலே என் மேலே 100%. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல ஒரு பிரதராக என் கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆன் ஸ்பாட்டில் என்னோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து சங்கர் இருக்கார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். விஷுவலாக இந்த படத்தை அதான் மதுரைனாலே நம்ம ஒரு மாதிரி ப்ரௌனாக டார்க்காக இந்த மாதிரியாக பார்த்துருப்போம். இந்த படம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு 2 பேருமே முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். அதை எனக்கு ரொம்ப ஃபில்ஃபில்டாக பண்ணி கொடுத்தாரு. அதாவது பார்க்குறப்ப நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும்ல, நம்ம பேசின விஷயத்த செஞ்சுருக்கோம் அப்படின்னு. அது வந்து விஷுவல் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பயங்கர சப்போர்ட்டான ஒரு பர்சன். படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ நேரம், அதாவது அந்த பியூட்டிஃபுல் ஷாட்டுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே தோணுன ஒரு விஷயம். ஸோ சாங்ஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. இஸ் அ வண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர். நான் சொல்லவே தேவையில்லை, முண்டாசுப்பட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க படம். என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவரால். ஸோ டூ டேலண்டட்ங்க அவர். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சீன் அப்படின்னா அந்த இடத்துல கலை சொன்ன மாதிரி எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது அப்படிங்கிற மாதிரியான டைலாக். இது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரியான டைலாக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் யார்கிட்ட இந்த டைலாக் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள். எது பண்ணாலும் பண்ணிடலாம், தூக்கிடலாம். இந்த சித்திரம் பேசுகிற படத்தில் ஒரு கேரக்டர் வரும் ஃபோனில், பண்ணிடலாம் ஜி தூக்கிடும், பண்ணிவிடும். அதுதான் அவர் பண்ணிடலாம், பார்த்துப்போம், என்ன சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி, தலைவர் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கலாமாண்ணா, பண்ணிவிடுவோம், வாங்கிடும், அடுத்த வாரம் வாங்கி கொடுத்து அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். பொம்மை கார் கூட வாங்கி தர மாட்டார். உண்மையாக நீங்கள் தாங்க அது வாயில்னா நான் திடீர்னு இப்படி போயிட்டீங்க சார். இவ்வளோ ஒரு கான்டென்ட் இருக்கனால நீங்களே உங்களுக்கு நீங்கள் சொல்லிப்பீங்களா, இல்லை எல்லாருமே வந்து உங்களை கார்னர் பண்ணுறதுனால நம்மளே ஒரு வேளை இந்த மாதிரி தான் இருக்கமோ அப்படின்னு? இல்லை, என்ன யாருமே கார்னர்லாம் பண்ணதில்லை. பேசிக்காக ஒன்று தெரியல, நம்மளோட முடியாது. ஆனால் அடிக்கடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணி கதை சொல்லனார். அப்போ வந்து நம்ம ஜென்ரலாக இருக்குல்ல, இப்போ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னும்போது யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக பயங்கர ப்ரொஃபஷனலாக கதை சொன்னார். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் எல்லாருமே இந்த ஃபிலிம்குள்ளே வந்தது. அவரோட கான்ஃபிடென்ட். ஓகே, அவர் வச்சுருக்க ப்ராஜெக்டை ரொம்ப நம்பி கான்ஃபிடென்ட்டாக வந்தார். அதுவும் நம்புறது ஒரு விஷயம், அதை டெலிவர் பண்ணுறது கான்ஃபிடென்ட்டாக பண்ணோம் இல்லையா, அது சூப்பராக நரேஷன் கொடுத்தாங்க அன்னைக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து மக்கள் எதுக்காக பார்க்க வரணும், என்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் கலை. இல்லை, ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம், சிம்பிளான ஒரு படம். கேரக்டர்ஸை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் லவ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஹரி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதை மீறி ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் இருக்குது அந்த படத்தில். ஒரு ஜாலியான ஒரு லைஃப். நம்ம மதுரை படம், மதுரைக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி வந்து சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க டுவர்ட்ஸ் எண்ட் அண்ட் ஆல். ஸோ அது வந்து கண்டிப்பாக எமோஷனலாக கனெக்ட் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஜாலியாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஜாலியாக போயிட்டு அந்த படத்தை பார்த்தோன்னா அது ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம அதை எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த படம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா படங்களுமே வந்து வெற்றி அடையணும்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Kalaignar TV, for inviting us for the interview.